நீங்கள் வேலைச்சேரி சைடு இருக்கீங்க, ஒரு தரமான பீஃப் பிரியாணி, ஒரு தரமான சிக்கன் பிரியாணி சாப்பிடணும், அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடணுமா, கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக வேலைச்சேரிக்கு ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்கேயாவது சாப்பிடலாம் சுற்றிட்டு இருந்தேன். சரி, அப்போ தான் இந்த கடையை பார்த்தேன், அஜ்மீர் பிரியாணி கடையை பார்த்தேன். இந்த கடையில் பிரியாணி மட்டும் சேல்ஸ் பண்ணல, இவங்க கூட பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் இவ்வளோ சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, உங்கள்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் உங்களோட சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி தான், ரெண்டுத்துலேயும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியில் வந்து பீஃப் பிரியாணி தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு 4 to 5 பீசஸ் வச்சு கொடுத்தாங்க. நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க பிரியாணியை. ஃபஸ்ட்டு பீசஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன பீசஸ் கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரியாணி பக்காவாக இருந்துச்சு. ஒரு 100 rupees ஒரு ஒத்தான பிரியாணி சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்களோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். நல்ல குவான்டிட்டியில் கொடுத்தாங்க. 2 pieces சிக்கன் பீசஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக குக்காக இந்த பிரியாணியும் சேர்த்து வச்சு சாப்பிட பக்காவாக இருந்துச்சு. அது கூட ரைத்தா, கத்திரிக்காய் பச்சைலாம் சேர்த்து வச்சு சாப்பிட ஒரு தரமான பிரியாணி சொல்லுவேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக பீஃபோட சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் வேலை சரி இருக்கீங்க, ஒரு தரமான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரியாணி சாப்பிடுமா, கண்டிப்பாக அந்த கலர் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சந்திக்கிறேன். டாடா.